யூடியூப்லேருந்து மந்த்லி 1 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஸ்டார்டிங்கில் வந்து நானே நம்பலை. டெலிவரி ஓட்டுறவனுக்கு இருக்குதா யூடியூப் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்போ ஆகஸ்ட் மந்த் வந்து யூடியூப்லேருந்து எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாமா? ஸோ நம்ம இந்த பைக் வாங்குறதே ரொம்ப முக்கியமான காரணமே யூடியூப் இன்கம் தான். எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்னத்தை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ யூடியூப்லேருந்து மந்த்லி 1 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஸ்டார்டிங்கில் வந்து நானே நம்பலை. ஆனால் வந்து உண்மையாக மந்த்லி 1 கோடி சம்பாதிக்கிறாங்க யூடியூப்பில். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். செகண்ட் வந்து போன மந்த், அதாவது ஆகஸ்ட் மந்த் வந்து என்னோட யூடியூப் இன்கம் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோடு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு இவ்வளோ வந்திருக்கா யூடியூப்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனைக்கும் நம்ம வந்து இதில் ஃபுல் டைமாக நம்ம பண்ணல, வெறித்தனமாக போட ஆரம்பிக்கல, அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்மளோட யூடியூப் இன்கம் போன மந்த் எவ்வளோன்றது அதை பற்றி நம்ம காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் நம்ம கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் யூடியூபுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, கோப்ரோ மோட்டோ விளாகிங் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க, பிசிலியா ஃபோன்லேயே அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வந்துட்டு நம்மளோட யூடியூப் ஜேர்னியை பற்றி நம்ம பேச போகிறோம். லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் யூடியூப் மூலிமா. அது நானும் நிறைய விஷயம் பண்ணேன். அந்த விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுறேன். அது யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எந்த துறையில் சாதிக்கணும்னு நினச்சாலும் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மைக் ஒர்க் ஆகுதா? ஃபஸ்ட்டு எல்லாருமே யூடியூபராக ஆகணும்னு நினைக்கிறவங்க ஸோ வீடியோ எடுக்கும்போதே மைக்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பல வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய எல்லா யூடியூபரும் அனுபவப்பட்டிருக்காங்க. ஸோ அதை எப்பயுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. குறிப்பாக மோட்டோ விளாகிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணியே அவனுங்க ஸ்டார்டிங்லாம். ஏன்னா நான்லாம் வந்து அசால்ட்டாக அப்படியே போகிற போக்கில் எடுப்பேன். பார்த்தா மாங்குன்னு பேசியிருப்பேன். எண்ட் ஆஃப் த டே வந்து மைக்கே ஒர்க் ஆகிருக்காது. ஓகே, நம்ம புது பைக் வாங்கியிருக்கோம், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். என்னால் இன்னமும் நம்ப முடியல, நம்ம தான் புது பைக் வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த பைக் வாங்குறதே ரொம்ப முக்கியமான காரணமே யூடியூப் இன்கம் தான். இப்போ யூடியூப்ல வந்து எப்படி காசு வருது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நான் சொல்லிடுறேனே. யூடியூப்பை பற்றி பெருசாக அதிகமாக தெரியாது ப்ரோ. எப்படி யூடியூப்ல இருந்து காசு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாதாரண சிம்பிள் விஷயம் தான். ஸ்டார்டிங்ல யூடியூப்ல இருந்து காசு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல் 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிடணும். அது கூட வந்து 4000 ஹவர் நம்ம சேனல்ல வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து 4000 ஹவர் நம்ம சேனல்ல வந்து வாட்ச் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம மானிடைசேஷனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆட் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும், டாலர் வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம வந்து இந்தியன் மணியா பேங்க்ல நம்ம போட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் யூடியூப் வந்து பணம் வர்றதுக்கு. யூடியூப் ஜேர்னியை பற்றி சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து யூடியூப் பண்ணலாமா வேணாம்னு யோசிச்சது வந்து வருஷம் என்னன்னா 2019 12th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து யூடியூப் பண்ணலாமா வேணாமா, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ என்கிட்ட நல்ல ஃபோனுமே இல்லை. ஆனால் அப்போ என்கிட்ட சரியான ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க வேணாம். சரி, நான் 12th படிச்சுட்டு இருக்கோம், ஃபோனும் இல்லை. நம்ம காலேஜ் போயிட்டு டெலிவரி வேலையை பார்த்துட்டு அது நல்ல குவாலிட்டியான ஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தள்ளி போயிடுச்சு. என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, ஸோ யூடியூப்காக நிறைய பேர் கேமரா வாங்கி லேப்டாப் எடிட் பண்ணிட்டுருக்காங்க, லேப்டாப் வாங்கி இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களால சம்பாதிக்க முடியாமலும் போயிருக்கு, ரொம்ப லேட்டாக இருக்குது. ஆனால் தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பித்து நிறைய சம்பாதிக்கிறவங்க, அந்த சம்பாதித்தை வச்சு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நீங்கள் ஆரம்பிங்க. ஆனால் நான் அப்போ ஆரம்பிக்கிறதுக்காக எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. இப்போ வேணான்றது நான் இப்போ முடிவு பண்ணிட்டு இருந்தது. பட் நீங்களாம் ஆரம்பிக்கணும்னு வச்சுன்னா உடனே ஆரம்பிங்க, என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டு ஆரம்பிக்கலாம்னா அது தள்ளி போவோம். அது நல்ல விஷயம் தான், குவாலிட்டியாக நம்ம போகணுன்றது நல்ல விஷயம் தான். ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கணும்னா டக்குலாம் ஜெயிக்க முடியாது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட் எடிட்டிங் பண்ணுறது கற்றுக்க முடியும், அப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க முடியும். நம்ம வந்து பேச தெரியும், பட் வந்து கேமரா முன்னாடி பேசுறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அனுபவம் வேணும். சில பேரால் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஐஃபோனு, கோப்ரோ இந்த மாதிரி நிறைய யூடியூப் தேவையான மைக்கு சில இதெல்லாம் வந்து எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே வாங்க முடியும். சில பேர் வீட்டில் அவங்க வீட்டிலே கேட்டால் கூட வாங்கி தர முடியும் உங்களால். ஸோ அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகே நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொல்கிறது அது கூட வாங்க முடியாதவங்க, இப்போ நான்லாம் வந்து என்ன ஸ்டார்டிங்லாம் வாங்க முடியாது. நம்மளே டெலிவரி வேலைக்கு போயிட்டு அப்பயே வந்து எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் காசுலாம் நிறைய தேவைப்படும். அந்த வேலைக்கு கொடுத்துட்டு அது போக கொஞ்சம் காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு கோப்ரோ வாங்கினது. அப்புறம் 2022 ஜூலை 22 தான் நம்ம வந்து இந்த சேனலை நம்ம ஆரம்பிச்சிருப்போம், நம்ம வச்சிருக்க சேனலை. ஸோ ஆரம்பிச்சுட்டு வந்து இந்த மூவி சீன்ஸ்லாம் இருக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி ஆசை. மூவி சீன்ஸ்லாம் வந்து நடிச்சு போடுவேன். வந்து அப்போ வந்து ஸ்ட்ரைக் ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் இந்த ஆடிஷன்லாம் போய் போடுவேன். சினிமாவில் இந்த ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுவேன் இல்லையா. ஸோ இந்த ஆடிஷன்லாம் வந்து போட்டுட்டு இருப்பேன். பெருசாக அந்த அளவுக்கு ரீச்சே கிடைக்காது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வியூஸு, லைக்ஸு இந்த மாதிரிலாம் வராது. அது எதிர்பார்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வரலன்னா நீங்களே விட ஆரம்பிச்சிருங்க. நம்ம எதிர்பார்த்தா தான் அதை விட்டுருவோம். எதிரே பார்க்காம நம்ம பாட்டு பிடிச்சதை போட்டே தான் நம்ம விடவே மாட்டோம். டெலிவரி வேலையை போடலாமே, நம்ம டெலிவரி வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம், டெலிவரி வேலையே போடலாமே அப்படின்னு சொல்லி நினச்சி டெலிவரி வேலை போட ஆரம்பித்தேன். கோப்ரோ, ஐஃபோன் இதெல்லாம் டெலிவரி வேலை பார்த்து
நம்ம அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1000 வியூஸு. இப்போ அது எல்லாமே நிறைய பேர் வியூஸ் போயிருக்குப்பா. 60,000 பேர் 70,000 பேர்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க. நான் ஸ்டடியில் போட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக ஆரம்பிச்சு. நம்ம சேனலில் மானிட்டேஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நான் வெறித்தனமாக போட ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா, பிப்ரவரி மாதம் நம்ம இந்த 1 lakh சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். எனக்கு எப்பயுமே லைஃப்பில் இந்த மாதிரி சேலஞ்சு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றக்காக நான் 75 நாளில் 1 லட்சம் சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருப்பேன். ஒரு 75 நாள் தொடர்ச்சியாக நம்ம போட்டிருப்போம். அதை தோத்துட்டோம் அந்த சேலஞ்சில். 75 நாள் 1 லட்சம் அச்சீவ் பண்ணி காட்டல. அப்புறம் 65 நாள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். 65 நாள் 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஜெயிச்சும் காமிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அந்த பிஸ்னஸ் லைனில் போனனால எனக்கு கடந்த 1 வருஷமாக சரியாக வீடியோ போட முடியல. அப்போ இப்போ நான் வீடியோ போட்டு தான் இருந்தாங்க. பட் ஃபுல் டைமாக நான் ஃபோக்கஸ்டாக அந்த 75 நாள் 1 லட்சம் 65 நாள் 1 லட்சம் நான் பண்ண மாதிரி ஃபுல் கன்சிஸ்டன்ஸாக நான் போட முடியல. அது எனக்கு ஒரு வருத்தமே இருக்குது. ஸோ யூடியூப் பண்ணனா இல்லை ஃபுல் டைமாக கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வருது. ஏன்னா இப்போ அடுத்து பாருங்க என்னோட ஏர்னிங்ஸ் போன மந்த் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத. ப்ரோ எனக்கு யூடியூப்ல என்ன வீடியோ போடுறேனே தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட கேட்பாங்க. என்ன ப்ரோ போடுறது வீடியோ, எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நண்பன் படம் பார்த்துருப்பீங்களே, விஜய் சாரோட படம். சில சொல்லுவார், எனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்ததுக்கோ அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடினமாக உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பாருங்கள். சில பேருக்கு வந்து பாட்டு பாடுறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுறதா இருக்கலாம். உங்களுக்கு எதில் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்களேன். நிறைய பேர் ட்ராவலிங்லாம் கூட, இந்த மோட்டோ விளாக்லாம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சில பேர் என்ன மாதிரி டெலிவரி ஓட்டிகிட்டு இருக்க கூட இருக்கலாம். ஸோ அதையும் உங்களுக்கு போட இன்ட்ரெஸ்ட் தான், அதை நீங்கள் போடலாம். அதுமாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வியூஸே வரலனாலும் உங்களுக்கு போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, ஓகே ஒருவர்களே. ஸோ இப்போ வந்து யூடியூப்லேயே 1 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். அவங்க வந்து 1 கோடி மந்த்லி சம்பாதிக்கிறவங்களாம் ஸோ நார்த் சைடில் இருக்கிறாங்க. நோபுரோ சொல்கிற உண்மையிலே மந்த்லி 1 crore சம்பாதிக்கிறாங்களா யூடியூப் மூலியமாக அப்படின்னு கேட்டால் சத்தியமாக சம்பாதிக்கிறாங்க ஒருவர்களே. மாதம் அதை கேட்கும்போது எனக்கு பயங்கர உத்வேகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க தமிழ் ஆடியன்ஸ் இல்லை, நார்த்தில் இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க அந்த மாதிரி. ஏன்னா ஹிந்தி பாஷை பேசுகிற ரொம்ப ஜாஸ்தி இல்லை. நம்மலேருந்து டேக் அவே என்னென்னா, ஸோ யூடியூப்லேருந்து மந்த்லி 1 கோடி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குன்றதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவங்களால முடியும்னா நம்மளால் ஏன் உறவுகளே முடியாது? ஆனால் அவங்களாம் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் மினிமம் 5 வருஷம் மேலே தான் அவங்களாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாராலுமே அப்படி சம்பாதிக்கல. ஸோ ஒரு சில பேர் அங்கே சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஆகஸ்ட் மந்த் வந்து யூடியூப்லேருந்து எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாமா? எனக்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு. அதாவது எத்தனை டாலர் வந்துச்சு அப்படின்னா $405 கிட்ட வந்துச்சு. $405 $5 வந்து அடுத்த மாதத்துக்கு வந்து அதை மாற்றி விட்டாங்க யூடியூபு. ஸோ டோட்டலாக நம்ம $400 கிட்ட வந்துச்சு ஆகஸ்ட் மாதம். அது எவ்வளோ இந்தியன் மதிப்பில் அது எவ்வளோ அமௌண்ட்னா 34,705 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு ஆகஸ்ட் மந்த்து. யோசிச்சு பாருங்கவர்களே, டெலிவரி பண்ணுற பையன் அது யூடியூப்பில் சும்மா போட ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து மந்த்லி 35,000 கிட்ட வந்துருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப்லாம் வீடியோ போகும் டிமோட்டிவேட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கே வரப்போகுது, அதெல்லாம் வராதா, டைம் வேஸ்ட் அப்படின்வாங்க. டெலிவரி ஓட்டுறவனுக்கு இருக்குதா யூடியூப் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அதெல்லாம் உண்மை நம்பி ஆமாம் டெலிவரி பண்ணுற நம்ம இது யூடியூப்லாம் நினச்சி வியூஸும் போல் அந்த டைமில் அப்படின்னு நினச்சி டிமோட்டிவேட் வேணான்ற மாதிரிலாம் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இல்லை முடியும் அப்படின்னு சொல்லி போராடினதுக்காக தான் எனக்கு வந்து கடவுள் 35,000 வந்திருக்கு. ஸோ இன்னமும் நல்லா வரும். இன்னொன்று அதுக்கான ஆர்டர் பண்ண வருது. ஸோ உழைப்பு கூட அறிவாலே கொஞ்சம் உழைப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா உடல் உழைப்பு என்பதை விட அறிவில் உழைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. உடல் உழைப்பும் அறிவலும் சேர்ந்தா ஸோ வெற்றி ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ வருது ஃபியூச்சர் அப்படின்ட்டு. இல்லை யூடியூப்லாம் வீடியோ பண்ண ஆசை இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்க வரவர்களே. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு வந்து 35,000 வந்துச்சு. உங்களுக்கு இதோட ஜாஸ்தி கூட எங்கேயோ கூட வரலாம். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூடியூப்காக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடலாமா? நம்ம என்ன ஃபோன் வச்சிருக்கோன்ற நம்ம சொல்லிடுறேன். ஏன்னா ஃபோனில் தான் நம்ம செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கிறோம். இது நம்ம எடுக்கிறது வந்து iPhone 14 Plus தான் நம்ம வச்சிருக்கோம் ஃபோனு. GoPro Hero 11 GoPro நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் யூடியூப்ல நம்ம பேசுகிற மைக் என்ன வச்சிருக்கோன்னா ஆலி லேண்டுன்னு சொல்லி ஒரு மைக்கு. நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த மைக்கை. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஓகே ஒரு ரெகுலர். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கணும். வீடியோஸ் வந்து எதில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பிசியா இல்லை ஃபோனான்னு கேட்டாங்க. நான் வந்து ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன், ஐஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன். என்ன ஆப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா InShot அப்படின்னு சொல்லி ஒரு ஆப். ஸோ அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணுறோம். ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒருவர்களே. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எதுக்காக வாங்கினா ஷார்ட் ஃபிலிம் நம்ம ரீசெண்டாக நடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கான பயங்கரமான ஒர்த்தான கேமரா நம்ம எடுத்தோம். நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஜிபி ஆகும். ஸோ அதனால் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்கினேன். நம்ம போகிற வீடியோஸ்லாம் ஏற்றி வைக்கணும்னா ஒரு லேப்டாப் ஒன்றுக்காக ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கினது. ஸோ இவ்வளோ தான் அவர்கள் நம்ம மேக்ஸிமம் யூடியூப்புக்காக நம்ம வச்சிருக்கிறது. இப்போ இந்த வீடியோ முடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எல்லாத்துவரைக்கும் கண்டிப்பாக சாதிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அது என்னன்றது இப்போ சொல்லிடலாமா? சரி, நம்ம என்ன தான் வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க்கு, ஆனஸ்டி, டிசிப்ளின், டெடிகேஷன், ஃபோக்கஸ்ட் இருந்தாலும் இது எல்லாத்த விட ஒன்று முக்கியமாக தேவைப்படும். என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். எந்த ஒரு துறையிலையுமே நம்ம கன்சிஸ்டன்ஸாக இருந்தால் தான் டக்கு நம்ம ஜெயிச்சடையும் படிப்படியாக போயிட்டே இருக்க முடியும். ஸோ அப்புறம் வந்து
ஒரே முயலை பிடிக்க நம்ம எய்ம் எப்போ வருது? 4 முயலை பிடிக்க முயற்சி பண்ணி 4த்துமே பிடிக்காம நம்ம இருக்காம போகிறத விட ஒரே முயல் எய்ம் வச்சு அதை கப்புன்னு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம பீக்காக போயிடலாம். சரி, நான் அதை ரீசெண்டாக கற்றுக்கிட்டது. எந்த தொழில் பண்ணாலும் தொடர்ச்சி அதை பண்ணிகிட்டே வாங்க வருது, உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள், அப்புறம் அங்கே ஒரு அனுபவம் கிடைக்கும், அதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள். அப்படியே படிப்படியாக போய்கிட்டே இருங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவர்களே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நிறைய இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.